ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான சக்கரை பூசணிக்காய் வச்சு பண்ணுற பால் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நம்ம எப்போவுமே சக்கரை பூசணிக்காயில் பொரியல் இல்லாட்டா சாம்பாரில் போடுவோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வாங்க எப்படி செய்யணும் டக்குன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு உளுந்த பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, இதோட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பூசணிக்காவை சேர்த்துக்கிடலாம். பூசணிக்காய் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வெந்து வரும்போது ரொம்ப குட்டி குட்டியான கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கரையாது, நல்லா வெந்துடும். ஆனால் இதோட இந்த காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம்னாலும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற லேயர் வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் தேங்காய் பால் 2வது பால் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் இருக்கட்டும், 2வது பால் ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயும் நல்லா வேகட்டும். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதோட 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் 3/4 பதம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வேகக்கூடாதுங்க, 3/4 பதம் வரைக்கும் வெந்திருக்கணும். எடுத்து அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போ இதுலேயே 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேகாமல். மேலே இருக்கிறது ஒரு 2 லேயர்கிட்ட நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. இந்த அளவுக்கு காய்க்கு ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. அதே மாதிரி காயோட அளவு பார்த்துக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த தேங்காய் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே அடுத்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடணுங்க. நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா வெந்துடட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதிலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் பால், தேங்காய் பால் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த முதல் பால் ஊற்றிட்டு அடுத்து கொதிக்க தேவையில்லை. ஃபைனலாக நல்லா ஒரு கை நிறையா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டான சக்கரை பூசணிக்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க.
இது ஊற்றிட்டு அடுத்து கொதிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அந்த சூட்டிலே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிரும். இது வந்துட்டு நீங்கள் இட்லி, தோசை, அதோட இடியாப்பத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு செம்மையாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல மட்டும் பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. வரமிளகா வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான், மற்றபடி பச்சை மிளகா தான் காரமே. எந்த மசாலாத்தூளும் போடாதனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா கிடக்கும். ரொம்ப குட்டி குட்டியானால் அது அடுத்தடுத்து வேக வேக, ஏன்னா சக்கரை பூசணிக்காய் வந்துட்டு உடனே கரைஞ்சி போயிடும். ரொம்ப மாவாட்டம் ஆகிடக்கூடாது. அதனால் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பர் டேஸ்டான சக்கரை பூசணிக்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.